Hello viewers, welcome to Golden Rules channel. I am Kalasthurian, tax consultant. Interest calculation அந்த சாப்டர் பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 15ல இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். என்னென்ன லெட்ஜர்லாம் கிரியேட் பண்ணணும், எப்படி வவுச்சர் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணணும், என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. பார்ட் 16ல ஒரு லெட்ஜர் வச்சுட்டு மல்டிபிள் பேங்க்கில் எப்படி டெபாசிட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ரெனிவல் டெபாசிட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். பார்ட் 17ல் ஜென்ரேட் ஆன இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் எப்படி டெபிட் நோட் போட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு கொண்டு வர்றது அட்ஜஸ்ட் பண்ணி அப்படின்ற விஷயமெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போது அதோடவே சேர்த்து கண்டினியூவேஷனாக இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் வித் சப்ளையர் அண்டு கஸ்டமர், அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்காக நான் அடிஷ்னல் லெட்ஜர்ஸ் அப்படின்னு ஒன்று நான் கொடுக்குறேன். அதை அப்படியே அந்த சாப்டரோட சேர்த்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் வித் சப்ளையர் அண்டு கஸ்டமர். ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அடிஷ்னல் லெட்ஜர், அதாவது அதே சாப்டரில் கண்டினியூ பண்ணுறோம். இப்போ நாம் அடிஷ்னலாக ஒரு 5 லெட்ஜர் க்ரியேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லெட்ஜர் பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், செகண்ட் லெட்ஜர் சேல் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட், தேர்ட் சப்ளையர் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், ஃபோர்த் கஸ்டமர் அண்டர் சன்ட்ரி டெட்டார்ஸ், ஃபிஃப்த் இன்ட்ரெஸ்ட் பெய்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் கேட்வே ஆஃப் டேலிக்கு போகிறோம். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, வவுச்சர் டைப்ஸ், ஆல்டர், கிரெடிட் நோட் சூஸ் பண்ணுறோம், நேம் ஆஃப் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். அதாவது பார்ட் 17ல் நாம் டெபிட் நோட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக டெபிட் நோட்டை கேட்வே ஆஃப் டேலியிலேருந்து அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ போய் வவுச்சர் டைப்ஸ் போய் ஆல்டர் போயிட்டு டெபிட் நோட் எடுத்து நேம் ஆஃப் கிளாஸ் க்ரியேட் பண்ணோம். அதே மாதிரி இப்போது கிரெடிட் நோட் எடுத்து நேம் ஆஃப் கிளாஸை க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இதை எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் வித் சன்ட்ரி டெட்டார்ஸ் அண்ட் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், அதாவது சப்ளையருக்கும் கஸ்டமருக்கும் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத இப்போ போய் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேலிக்குள்ளே வந்துட்டோம். இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அந்த சாப்டருக்குள்ளே வந்துட்டோம். இப்போ அடிஷ்னலாக நம்ம லெட்ஜர்ஸை க்ரியேட் பண்ணி எப்படி சப்ளையருக்கும் கஸ்டமருக்கும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, லெட்ஜர் கிரியேட். ஃபர்ஸ்ட் லெட்ஜர் பர்ச்சேஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ், செகண்ட் சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட், மூணாவது சப்ளையர் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். இங்கே மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும், மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில், அதுக்கு எஸ் தரணும். ஆக்டிவேட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், அதுக்கும் நீங்கள் எஸ் தரணும். இந்த எஸ் கொடுத்து லாஸ்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் எப்படி நாம் கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் டிரான்சாக்ஷன் பை டிரான்சாக்ஷன் எஸ் அப்படின்னு கொடுத்து இங்கே நம்ம அக்செப்ட் பண்ணுமோ அதே சேம் ப்ரொசீஜர் இந்த 3 விஷயத்துக்கும் எஸ் கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ கஸ்டமர் அண்டர் சன்ட்ரி டெட்டார்ஸ், அதே ப்ரொசீஜர். மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில் எஸ் தரீங்க. ஆக்டிவேட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எஸ் கொடுக்குறீங்க. ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷனுக்கு அப்படியே எஸ் கொடுத்து அக்செப்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பெய்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இதுக்கு மெயின்டைன் பேலன்ஸ் பை பில் எஸ் கொடுக்க வேண்டாம், நோ. ஓகே, இப்போ லெட்ஜர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கேட்வே ஆஃப் டேலியிலிருந்து அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, வவுச்சர் டைப்ஸ், ஆல்டர், கிரெடிட் நோட் எடுக்கிறோம். எடுத்துட்டு இங்கே பாருங்கள் நேம் ஆஃப் கிளாஸ் இதோ இருக்கா,
நேம் ஆஃப் கிளாஸ். இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ட்ரெஸ்ட் பெய்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணுறோம், என்ட்ரு தரோம். இங்கே யூஸ் கிளாஸ் ஃபார் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்டிங், இது இன்ட்ரெஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகவா அப்படின்னு கேட்குது. நாம் எஸ் கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ பர்ச்சேஸ் கேட்வே ஆஃப் டேலிக்கு போகிறோம். அக்கௌண்டிங் வவுச்சர், அங்கேருந்து F9 கீ அழுத்துகிறோம். நாம் ஒரு உதாரணத்துக்கு 1/6 அந்த தேதியில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி மீன் பண்ணிக்கலாம். சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துட்டேன், சப்ளையரை சூஸ் பண்ணுறேன், பர்ச்சேஸ் ஒரு 1 லட்ச ரூபாய் தரேன். இப்படி 1 லட்ச ரூபாய் கொடுத்தா தான் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகுதோ அது உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இங்கே 1 lakh அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போது நியூ ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம். இங்கே என்ன பண்ணுறோம், அவர் நமக்கு வந்து இன்வாய்ஸ் கொடுத்துருக்காரு 1ஆம் தேதி ஜூன் மாதம். அந்த இன்வாய்ஸில் என்ன பண்ணிடுறாரு, 30 நாள் வந்து இல்லை 1 மாதம் உங்களுக்கு டைம் அப்படின்னு கொடுக்குறாரு. 1 மாதமோ இல்லை 30 நாளோ ஒரு டைம் தரார், ஒரு டேட் கொடுத்து இந்த பீரியட்குள்ளே எனக்கு நீங்கள் பேமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் இன்ட்ரெஸ்ட். கிரெடிட் டேஸை எக்ஸீட் ஆச்சுன்னா நீங்கள் எக்ஸீட் ஆன டேட்லேருந்து ஒரு டேட்டுக்கும் ஒரு நாளுக்கும் நீங்கள் எப்போ பேமெண்ட் தரீங்களோ அன்றைக்கி டேட் வரையும் எனக்கு கால்குலேட் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சப்ளையர் நமக்கு சொல்லிடுறாரு. டிஃபால்ட்டாக மென்ஷன் பண்ணிடுறாரு இன்வாய்ஸில். இப்போ அவர் என்ன டைம் கொடுக்குறாரு நமக்கு அப்படின்னா 2/7 31 டேஸ் தராரு. 2/7 கொடுக்குறாரு, 31 டேஸ் நமக்கு கிரெடிட் பீரியட் தராரு. நீங்கள் 2ஆம் தேதி ஜூலைக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா வித்தவுட் இன்ட்ரெஸ்ட், 3ஆம் தேதி ஜூலையிலிருந்து கொடுத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஓகே, என்ட்ரு பண்ணி வெளியில் வரோம். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னா 2% அவர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்காரு இன்வாய்ஸில் அப்படின்னு ஒரு மீன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 365 டேஸ் அப்படி தான் எடுக்கணும். ஏன்னா அவர் டேஸில் தானே நமக்கு சொல்லியிருக்காரு ஒவ்வொரு நாளைக்கும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தானே நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால் 365 டேஸ் அப்படின்றது தான் நம்ம இங்கே எடுக்கணும். ஓகே, இங்கே ஆல்வேஸ் இங்கே டேட் மறக்காமல் இங்கே என்ன பண்ணணும், டேட் ஸ்பெசிஃபைட் டியூரிங் என்ட்ரி இதை எடுக்கணும். இதை நீங்கள் எடுக்கல அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு சரியாக கால்குலேட் ஆகாது. ஓகே, டேட் ஸ்பெசிஃபைட் டியூரிங் என்ட்ரி இதை என்ட்ரு பண்ணுறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 ஜூலை 2020 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நாம் 2 ஜூலை என்ட்ரு கொடுத்துருக்கோம். 2 ஜூலை இப்போ 3ஆம் தேதி ஜூலைலேருந்து, இப்போ 2 ஜூலை அவருக்கு கடைசியாக நமக்கு டேட் கொடுத்துட்டார். இப்போ 3ஆம் தேதி ஜூலையிலிருந்து நாம் பே பண்ணால் 3ஆம் தேதியிலேருந்து நாம் இன்ட்ரெஸ்ட்டை சேர்த்து பே பண்ணணும். அதுதான் இதனுடைய அர்த்தம். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறோம் இல்லையா, அப்போ நமக்கு முன்கூட்டியே தெரியும் எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரையும் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போது சப்ளையர் சொன்ன விஷயத்துக்கு வருவோம். நமக்கு எந்த தேதியில் பேமெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஓகேவா, இப்போது 2ஆம் தேதிக்கு அதுக்கப்புறம் கரெக்டாக இந்த தேதியில் நான் பேமெண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியாது. என்றைக்கு டேட்டில் நமக்கு கேஷ் வருதோ அன்றைக்கி டேட்டில் தான் நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். அதனால தான் 365 டேஸ் அதை எடுக்கிறோம். ரெண்டாவது, இந்த இடத்துல ஜூலை 2 ஜூலையிலேருந்து 2 கொடுத்துருக்காங்கல்ல, 2ல் எந்த டேட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக 31 மார்ச் அப்படின்ற டேட் வரையும் எடுத்துக்கும். நீங்கள் கொடுக்கல, ஏன்னா என்னைக்கு டேட்டில் கொடுக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சால் தானே இங்கே நம்ம டேட் கொடுக்க முடியும். நாம் என்னைக்கு டேட்டில் கொடுக்க போகிறோம்னு நமக்கு தெரியாது. கேஷ் வரப்போ கொடுப்போம், அது என்னைக்கு தேதின்னு நமக்கு சொல்ல முடியாது. அதனால் இந்த இடத்துல பிளாங்காக விட்டுட்டு அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அக்செப்ட் பண்ணிட்டோம். 2 ஜூலை அந்த தேதி வரையும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளால் இப்போ வந்து 2ஆம் தேதி ஜூலைக்குள்ளே நம்மளால் கேஷை சப்ளையருக்கு கொடுக்க முடியல. 31 ஜூலை அந்த தேதியில் தான் நம்மளால் இப்போ கொடுக்க முடியுது அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மீன் பண்ணிப்போம். நம்ம அன்றைக்கி டேட்டில் தான் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகே, இப்போது கேட்வே ஆஃப் டேலிக்கு வந்துடுறீங்க. இங்கேருந்து டிஸ்பிளே போகிறீங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போகிறீங்க. இதில் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எடுக்கிறீங்க. இன்ட்ரெஸ்ட் பேயபிள், ஏன்னா சப்ளையருக்கு நம்ம பணம் கொடுக்கணும், அதனால் பேயபிள் எடுக்கிறோம். ஆல்ட் F2 கொடுத்து பீரியடு சேஞ்ச் பண்ணுறீங்க. 31/3/1/4/2020 31/3/2020 என்டர் கொடுத்தோடனே இங்கே கரண்ட் லைபிலிட்டிஸ் வந்துடுச்சா. இப்போது என்டர் கொடுங்க. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வந்துடுச்சு 1,00,000 ரூபா. என்டர் கொடுங்க. மறுபடியும் என்டர் கொடுங்க. அகெயின் என்டர் கொடுத்தீங்கன்னா நாம் என்ன சொன்னோம், 2ஆம் தேதி ஜூலை வரையும் நமக்கு டைம் அப்படின்னு சொன்னோம். இங்கே கரெக்டாக 3ஆம் தேதியிலேருந்து 31 வரையும் நமக்கு கால்குலேட் பண்ணி சொல்லிடுச்சு. 272 நாளைக்கு 2% 1490 ரூபா 41 காசு. 272 டேஸ்க்கு நமக்கு இங்கே டிஸ்பிளேயில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டிடுச்சு. இப்போ நாம் என்ன தேதி சொன்னோம், 31 ஜூலை, அந்த தேதியில் தான் நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு தானே சொல்லியிருந்தோம். இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுங்கள், ஆல்ட் F2 கொடுங்க. 1/4/2020 இருக்கட்டும். இங்கே 31 ஜூலை கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள், 3ஆம் தேதியிலேருந்து 31 ஜூலை வரையும் 29 நாளைக்கு கால்குலேட் பண்ணிட்டு, ஏன்னா நம்ம 31 தானே தரோம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து 31 அக்டோபர் பண்ணுறீங்க, கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த டேட்டை ஆல்ட் F2 கொடுத்து சேஞ்ச் பண்ணி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் எந்த தேதியில் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த தேதி வரையும் டேட்டை என்ட்ரு பண்ணி நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகிருக்குன்றது இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நாம் 3 ஜூலைலேருந்து 31 ஜூலை வரை 29 நாளுக்கு 2% 158 ரூபா 90 காசு அப்படின்னு காட்டிடுச்சு. இப்போ நம்ம 1,158 ரூபா 90 காசு அவருக்கு பே பண்ணணும் இல்லையா. இப்போ கேட்வே ஆஃப் டேலி வந்துடுறோம். இங்கிருந்து அக்கௌண்டிங் வவுச்சர் போகிறோம். போயிட்டு கிரெடிட் நோட்டை சூஸ் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு கிரெடிட் நோட்டை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் அண்ட் லாஸை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நாம் அவருக்கு பேமெண்ட் பண்ணணும். ஓகே, கிரெடிட் நோட் கண்ட்ரோல் F8 சூஸ் பண்ணுறோம். இங்கே கிரெடிட் நோட்டா இன்ட்ரெஸ்ட் பெய்டா, நாம் இன்ட்ரெஸ்ட்டை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகத்தானே கிரெடிட் நோட்டுக்கு போயிட்டு நேம் ஆஃப் கிளாஸ் அப்படின்ற இடத்துல இன்ட்ரெஸ்ட் பெய்டு அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணோம் இல்லையா. அதுக்காகத்தான் இங்கே இன்ட்ரெஸ்ட் பெய்ட் காட்டுது. நாம் அந்த விஷயத்தை இங்கே சூஸ் பண்ணுறோம். என்ட்ரு கொடுத்துட்டோம். இப்போ இங்கே ஒரு விஷயம் நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணணும் அப்படின்னா F2 ப்ரெஸ் பண்ணணும். F2 ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என்னைக்கு தேதியில் பிரின்சிபல் வித் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து அவருக்கு பே பண்ணுறீங்களோ அந்த தேதியை மறக்காமல் இங்கே கொடுக்கணும். நீங்கள் இங்கே F2 கொடுத்து டேட்டை சேஞ்ச் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக இங்கே போய் நீங்கள் டேட்டை போட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத காட்டாது. நீங்கள் மறக்காமல் F2வை கொடுத்து இந்த இடத்துல என்னைக்கு தேதியில் நீங்கள் பே பண்ண போகிறீங்களோ அந்த தேதியை இங்கே கண்டிப்பாக கொடுக்கணும். 31/7 கொடுத்துட்டேன். 31/7 கொடுத்துட்டேன். இப்போ இந்த கிரெடிட் நோட்டுக்கான நம்பர் நான் வந்து 1901 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே மறக்காமல் சப்ளையரை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணோன்னே இங்கே என்ன வந்துச்சு பாருங்கள், 1 2 3 4 5 இந்த இன்வாய்ஸ்க்கு 2 ஜூலைலேருந்து 29 நாள் இன்றைக்கி தேதி வரையும் 29 நாள் 158 ரூபா 90 காசு. அந்த 1,00,000க்கு 158 ரூபா 90 காசு அப்படின்னு வந்துச்சா. இதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. என்ட்ரு கொடுத்து 158. இப்போது இந்த இடத்துல மறக்காமல் என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் பெய்டு அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் பெய்டு சூஸ் பண்ணி இதை என்ன பண்ணுறீங்க, அக்செப்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இப்போது கேட்வே ஆஃப் டேலி வந்துட்டோம். இப்போது பேலன்ஸ் ஷீட்டில் போய் பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்டில் போகிறோம், ரிப்போர்ட்ஸ் பார்க்குறோம். இங்கே என்ன வந்துச்சு பாருங்கள், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்க்கு மொத்தம் நீங்கள் இன்னும் எவ்வளோ தரணும் சப்ளையருக்கு, 1,158 ரூபா 90 காசு அப்படின்றது இங்கே டோட்டல் அமௌண்ட் வித் இன்ட்ரெஸ்ட்டோடு உங்களுக்கு இங்கே டிஸ்பிளேயில் காட்டிடுச்சா.
ஓகே, இப்போ போய் என்ன பண்ணலாம்? 1,158,90 நம்ம பே பண்ணணும். அக்கௌண்டிங் வவுச்சர் போகிறோம், F5 எடுக்கிறோம், 31 ஜூலை இந்த தேதியில் தானே பே பண்ணோம். 31 ஜூலை எடுக்கிறோம், HDFC பேங்க்கை சூஸ் பண்ணுறோம், சப்ளையரை சூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் 1,158,90 வந்துடுச்சு. 1,158,90 போட்டோம். அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் இந்த 158 டிஸ்பிளேல காட்டுது உங்களுக்கு, அதையும் அக்செப்ட் பண்ணிக்கங்க. அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ். ஓகே, இப்போ 1,158,90 கொடுத்துட்டோம். இங்கே பேலன்ஸ் 0 வந்துடுச்சு. மறக்காம செக் நம்பர் அக்செப்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் போய் பார்க்கலாம். கேட்வே ஆஃப் டேலி பேலன்ஸ் ஷீட் போகிறோம், ஆல்ட் F1 கொடுக்குறோம். இங்கே பாருங்கள் சன்ட்ரி டேட்டாஸ் உங்களுக்கு blank ஆயிடுச்சு. ஓகே, இப்போ 1,01,158,90 காசு கொடுத்தோம். ஆக்சுவலாக அந்த 158 காசுன்றது நமக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்ட்ரெஸ்ட் நம்ம பெய்ட் பண்ணியிருக்கோம். அதனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடில் அந்த அமௌண்ட் டிஸ்பிளே ஆகுதா அப்படின்றத பார்த்துடலாமா? கேட்வே ஆஃப் டேலி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆல்ட் F1 கொடுக்குறீங்க. இங்கே பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் பெய்டு 158 காசு வந்துச்சா? பர்ஃபெக்டாக இருக்கா என்ட்ரி எல்லாமே? ஓகே, இப்போ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் சப்ளையருக்கு கிரெடிட் நோட் எப்படி பண்ணுறது, இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணார்னா எப்படி நாம் அவருக்கு கிரெடிட் நோட் போட்டு பேமெண்ட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ நாம் சப்ளையருக்கு பார்த்தோம். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் கஸ்டமருக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட்டை சார்ஜ் பண்ணி ரிசீவ் பண்ணுறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.